வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருமே சின்ன வயசுல கேட்ட ஒரு சூப்பரான கதைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கைக்கு, குறிப்பா நட்புனா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய பாடம். வாங்க நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். ஒரு உண்மையான நண்பனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல, இன்னும் சரியா சொல்லணும்னா, ஒரு நட்போட உண்மையான ஆழம் என்னன்னு எதை வச்சு நாம முடிவு பண்றது? இந்த ஒரு கேள்விதான் நாம பார்க்க போற கதையோட அஸ்திவாரமே. வாங்க இதுக்கான பதில தேடுவோம். சரி, முதல்ல நம்ம கதையோட ஹீரோஸ், அதாவது அந்த 2 நண்பர்கள பத்தி பாப்போம். அவங்க நட்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடர்ந்த காட்டு வழியா பயணம் போறாங்க. எல்லாம் ஜாலியா போயிட்டு. அப்போ அவங்க ஒருத்தருக்கொருத்தர் ஒரு சத்தியம் பண்ணிக்கிறாங்க. மச்சி, என்ன நடந்தாலும் சரி, எந்த ஆபத்து வந்தாலும் சரி, நான் உனக்காக நிப்பேன், நீ எனக்காக நிக்கணும்னு. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையா இல்ல வெறும் வெத்து வார்த்தைகளான்னு சீக்கிரமே தெரிய போகுது. ஆனா வாழ்க்கையில எல்லா வாக்குறுதிகளுக்கும் ஒரு சோதனை வரும் இல்லையா? அதே மாதிரி இவங்களோட நட்புக்கும் ஒரு பெரிய டெஸ்ட் காத்துன்னு இருந்துச்சு. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே நம்ம வரோம். அவங்க பயணம் அமைதியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அந்த காட்டுல அவங்க தனியா இல்ல. ஒரு ஆபத்து அவங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு நிழல் மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு. திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு பெரிய கரடி வந்து நிக்குது. சும்மா இல்ல, உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை. இப்பதான் அவங்க கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த வேண்டிய நேரம். அந்த ஒரு நிமிஷம், அதுலதான் அவங்களோட உண்மையான குணம் வெளியே வருது. ஒரு நண்பன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, தன்னோட ஃப்ரெண்ட அப்படியே விட்டுட்டு தன்னை காப்பாத்திக்க மரத்துல ஏறிட்டான். இன்னொருத்தன் பாவம் அந்த கரடிக்கு முன்னாடி தனியா என்ன பண்றதுனே தெரியாம நிக்கிறான். இதுக்கு பேருதான் துரோகம் இல்லையா? சரி, மரத்துல ஏறினவன் அங்க இருக்கட்டும். இப்ப நம்ம கவனமெல்லாம் கீழே தனியா மாட்டிக்கிட்ட அந்த நண்பன் மேலதான். அவன் இப்படி தன் உயிரை ஒரு சின்ன ஐடியா வச்சு காப்பாத்திக்கிறான்னு பாக்கலாம் வாங்க. அவன் பயந்து போயிருந்தாலும் அவனோட மூளை வேலை செஞ்சுது. அவனுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்கேயோ கேள்விப்பட்டதுதான், கரடிங்க செத்துப்போன உயிரினங்களை தொடாது அப்படின்னு. இந்த ஒரு சின்ன தகவல் தான் அவனோட உயிரை காப்பாத்த போற ஒரு பெரிய திட்டத்துக்கு வழிவகுக்குது. உடனே அவன் ஒரு பிளான் போடுறான். ரொம்ப சிம்பிள் பிளான் தான். முதல்ல டக்குன்னு கீழே படுத்துக்கணும். 2வது மூச்சை நல்லா அடக்கிக்கணும். 3வது செத்த மாதிரி அசையாம நடிக்கணும். இதுதான் அவனோட கடைசி நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தை. கரடி அவன் பக்கத்துல வருது, அவனை சுத்தி சுத்தி வந்து முகர்ந்து பாக்குது. அவன் மனசுக்குள்ள எவ்ளோ பயம் இருந்திருக்கும். ஆனா அவன் கொஞ்சம் கூட அசைல. அவனோட நடிப்பு அவ்ளோ கச்சிடம். கடைசியா கரடி இவ செத்துட்டான்னு நம்பி அந்த இடத்த விட்டு போயிடுது. அடா, அவனோட சமயோசித புத்தி ஜெயிச்சிடுச்சு. இப்போ கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கதான் நட்போட உண்மையான அர்த்தம் என்னன்னு வெளிப்பட போகுது. இந்த கதையோட முக்கியமான பாடம் என்னங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கரடி போனத உறுதி செஞ்சதும் மரத்து மேல ஒளிஞ்சிட்டு இருந்தாரே நம்ம முதல் நண்பர், அவர் மெதுவா கீழே இறங்கி வர்றாரு. இப்பதான் அவங்க 2 பேருக்கு நடுவுல அந்த முக்கியமான உரையாடல் நடக்க போகுது. கீழே வந்தவன் தன் நண்பன் எப்படி இருக்கான்னு கூட கேக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப கிண்டலா கேக்குறான், என்ன மச்சி, அந்த கரடி உன் காதுல ஏதோ ரகசியம் சொன்ன மாதிரி இருந்துச்சே, என்ன சொன்னுச்சுன்னு. அவனோட சுயநலம் அந்த ஒரு கேள்வியிலே நல்லா தெரியுது பாருங்க. அதுக்கு அந்த 2வது நண்பன் சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி அந்த போலி நட்பை வெட்டி போடுது. அவன் சொன்னா, ஆபத்து வரும்போது உன்னை தனியா விட்டுட்டு ஓடுற நண்பனை நம்பாதேன்னு அந்த கரடி சொல்லிச்சேன்னு. இதுதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. ஆமா, இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற ஆழமான ஒரு உண்மை. நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற 100 பேர் வருவாங்க. ஆனா கஷ்டம்னு வரும்போது யாரு நிஜமா நம்ம கூட நிக்கறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள். துரதிர்ஷ்டம்தான் நட்போட உண்மையான டெஸ்ட். அப்போ இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? 1, உண்மையான அன்பு, விசுவாசம் எல்லாம் வெறும் வார்த்தையில இல்ல, செயல்ல தான் இருக்கு. 2வது, ஒருத்தரோட உண்மையான குணம் கஷ்ட காலத்துல தான் தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட நிஜ வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளுக்கும் பொருந்தும். கடைசியா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க வாழ்க்கையில இந்த கதையில வர்ற மாதிரி ஒரு கரடி, அதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது யார் உங்க கூட நிப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க நட்புகளை பத்தி, உங்க உறவுகளை பத்தி யோசிங்க. அப்போதான் உண்மையான நட்போட மதிப்பு நமக்கு புரியும்.